Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது அரிசி நான் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இன்னும் ஜலிக்கணும். நான் வேறு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமோ ஃபேஸ் பேக்கோ இல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து அலோவேரா ஜெல் 400 mg விட்டமின் இ கேப்சூல். இது 3 வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் க்ரீமு ரெடி பண்ண போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ரிங்கிள்ஸை நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முடிக்கு நம்ம எண்ணெய் போடும்போது நம்ம தலைக்கு அந்த முடிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ கூட இது ஒரு 3-4 கூட கேப்சூல் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நைட்டில் தூங்கும் போது இல்லை நம்ம முடிக்கும் அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் பாடிக்கே நம்மளுக்கு தேவைன்னா கூட இது எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ரிங்கிள்ஸும் சரி, நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி எது இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி லாஸ்ட்டில் நல்லா ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிது. அது தொடர்ந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா விட்டமின் இ கேப்சூலில் அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கும்போது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து நம்ம முகத்துக்கு எப்படி நான் அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதாம் ஆயில் இல்லை ரோஸ் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஃபில்ட்ரு வச்சு நான் தேவையான அளவுக்கு இப்போ நான் அரிசி பவுட்ரு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அது ஃபுல்லாக நான் ஜலிச்சிட்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வேறு அரைச்சி அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ரீம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி நான் எடுத்து செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ அரைச்சி எடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 2 வாரத்துக்கு வர மாதிரி. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இருந்தாலும் எவ்வளோ ஒரு துப்பி இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் அரிக்கணும். ஏன்னா இது நம்ம நைஸாக அரிக்காத அப்படியே நம்ம க்ரீம் தயார் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபேஸ் பேக் போடுற அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரீம் மாதிரி இருக்காது. அதனால நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம அதை க்ரீம் பண்ணலான்னும் போது கூட நம்ம கையில் அப்படியே நைஸாக இருக்கணும். பாருங்கள் இதை இன்னொரு தடவை நான் ஜலிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா நம்ம அரைச்சாலும் நல்லா ஜெலிச்சிக்கினாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ணாலும் இது நம்ம அரிசி பவுடரில் செஞ்ச க்ரீமான்னு சொல்லிட்டுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். நம்ம அரைக்கிறது நம்ம எடுக்கிற பவுடரும். பாருங்கள் 2ஆவது தடவை ஜலிக்கும் போது கூட திருப்பி எவ்வளோ இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இதில் எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குது பவுட்ரு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. நம்ம முகத்தில் போட்டால் கூட நம்ம அரிசியில் க்ரீம் ரெடி பண்ணி போட்டுருக்கோன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இது இருக்குது. இது நல்லா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் விட்டமின் இ கேப்சூலு ஒரு 2 கேப்சூல் இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து அலோவேரா ஜெல். இப்போ 2 விட்டமின் இ கேப்சூலு சேர்த்தாச்சு.